வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனைசியஸ். ஸோ இன்னைக்கு அடுத்த நாக் அவுட் குவாலிஃபயர் டு பிபிகேஎஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அதுதான் பார்க்க போறோம். இது எங்க நடக்குதுன்னா அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம் நடக்க போகுது. ஸோ குவாலிஃபயர் டூ அண்ட் ஃபைனல் வந்து ரெண்டுமே ஒரே ஸ்டேடியம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் மேடி. என்னோட இனிஷியல் தாட் சொல்றா ஃப்ரம் இனிஷியல் தி தாட்ஸ் வந்து எம்ஐ பெர்ஸ்பெக்டிவ். எம்ஐ பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரே விஷயம் தான். அவங்களுக்கு இருக்க ஒரே சேஞ்ச் வந்து இன்ஜுரி கன்சர்ன்னா ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டு டிராவல் பேக் டு அகமதாபாத் அண்ட் தென் அவங்க அந்த பாடியை ரெக்கவர் பண்ணி இந்த ஒரு நாளுக்குள்ள தே ஹேவ் டு ப்ராக்டிஸ். ஏன்னா பஞ்சாப் ஒரு நாள் முன்னாடியே போயிட்டாங்க, ப்ராப்ளி அவங்க நேத்தே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அந்த அஹெட் ஆஃப் டைம் இருக்கு. ஏன்னா ரெண்டு மூணு பேர் கிட்ட ஆம்ஸ்டிங்னு நினைக்கிறேன் இப்போ நாட்டுறான். சூரியகுமார் யாதவும் நடுவில் ஒரு வாட்டி அது டாக்டிக்கல் சேஞ்சுன்னு பார்த்தாலுமே நடுவில் 18th ஓவர் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனது லெக்ல. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங் சஹர் ஆல்ரெடி அவுட். பும்ராக்கும் ஒரு இன்ஜுரி கன்சர்ன் ஸ்லைட்டா இருந்தது. பாண்டியா பேக்க பிடிச்சிட்டு இருக்காரு அடிக்கடிக்கு. அண்ட் கிளீசன் as well. ஸோ அதை எப்படி ரெக்கவர் பண்ணி அவங்க வந்து கம்பேக் பண்ண போறாங்கன்றது தான். மெடிக்கலி தே ஹாவ் டு பி ஃபிட் அந்த டிராவல்ல எல்லாமே. ஸோ அந்த திங் மட்டும் தான் பாக்குறேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பயங்கரமான மொமெண்டம்ல வராங்க. புல் பேக் பண்ணிட்டு அடிச்சு லாஸ்ட் அஞ்சுல புல் பேக் பண்ணிட்டு அப்படியே அந்த கான்ட்ராரி பஞ்சாப் பயங்கர கான்பிடன்ஸ் லோவா வராங்க. அவங்க ஸ்ட்ரென்த் எல்லாம். ஸோ இட் வில் பி a பேட்டில் ஃபார் தெம் ஃபார் மும்பை டு லூஸ் தான் எனக்கு தோணுது. நான் இவ்வளவு மொமெண்டம்ல வந்துட்டு, ஏன்னா அவங்க பாண்டியா வந்து டாஸ்ல என்ன சொன்னார்னா, நான் என்ன வாட் யூ திங்க் அபவுட் நாக் அவுட்ஸ் ரவிசாஸ்திரி கேட்டாரு. உங்களுக்கு எல்லா மேட்சுமே நாக் அவுட் தான், அதனாலதான் இங்க வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அவங்க அதே மைண்ட் செட்ல தான் இதுக்கு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் மும்பை கேம் டு லூஸ் இன் குவாலிஃபைட். என்னோட தாட்ஸ். ஓகே. கிருஷ், உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் இனிஷியல் தாட் சொல்லு ஃப்ரம் பிபிகேஎஸ் பெர்ஸ்பெக்டிவ். பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்துட்டு அந்த எல்லாருக்கும் ஒரு பேட் டே அப்படின்றது ஒன்று வரும். அது வந்துட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால அவங்க அதை அப்படியே டோட்டலா ஒன் ஆஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு இத இதுதான் ஒரு செமிஃபைனல்ஸ் மாதிரி அவங்க நினைச்சு, இதர செமிஃபைனல்ஸ் தான் இதுதான். போன மேட்ச் ஒரு லீக் மேட்ச் போச்சு, இது செமிஃபைனல்ஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சு அப்படியே ஆடணும். அந்த மாதிரி நினைச்சு ஆடினாங்கன்னா கொஞ்சம் அவங்களோட இதை மாத்திக்கணும் மீன்ஸ் ஒருவேளை நல்லா நல்ல பிச்சு கிடைக்குது, நல்ல மொமெண்டம் ஸ்டார்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த இதை எடுத்துட்டு போகலாம். ஒருவேளை ஒரு ஏர்லி பிரேக் த்ரூ 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா அதுல இருந்து நம்ம ஒரு ஸ்கோரை அதுக்கப்புறம் ரீஅசஸ் பண்ணணும். ஒரு 200ன்றத ஒரு எப்படி ஒரு 170 to 180 அப்படி கொண்டு வர்றது அப்படின்றத கொஞ்சம் ரீஅசஸ் பண்ணணும். திரும்பி நான் 200க்கு தான் போவேன் அப்படின்னா நீங்க பும்ரா போல்ட் 240. மாதிரி ஆளுங்க வந்துட்டு அதை அப்படியே நலிஃபை பண்ணிடுவாங்க. அதனால அதை கொஞ்சம் அவங்க இது பண்ணி ஆடணும். மிச்சப்படி அவங்களுக்கு போன மேட்சை வச்சு அவங்க ஃபார்ம்ல இல்லைன்னா சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட அவங்களோட எல்லா பேட்டர்ஸுமே ஃபார்ம்ல தான் இருக்காங்க. அவங்க போன மேட்ச் அதை ஒழுங்கா அப்ளை பண்ணாம விட்டாங்க. பிளஸ் பவுலிங்ல அந்த சின்ன சின்ன இது அவங்க அந்த ஒமர்சாயை கொஞ்சம் முன்னாடி யூஸ் பண்ணணும். அந்த இதை மட்டும் அவங்க பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் இதாயிருச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான். ஓகே, எனக்கு என்னன்னா பிபிகேஎஸ் நல்ல பிளேயர்ஸ் தான் எல்லாருமே. பிரப் சிம்ரன் கன்சிஸ்டண்டா ஆடினாரு. அப்புறம் பிரியான்ஷ் ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர், ஜாஷ் இங்கிலீஷ் என் தலைவன், அதுக்கப்புறம் ஒமர் சாய், ஸ்டாயினிஸ், எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ், நல்ல இது உள்ள பிளேயர்ஸ் தான். ஆனா அவங்க எங்க லேக் லேக் பண்றாங்கன்னா அந்த ஒரு கேம் அவேர்னஸ் இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஒரு பிச்சை அசஸ் பண்ண மாட்டாங்க. நான் உள்ள வந்தாலே 240 அடிக்க தான் போறேன், இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஆட போறேன், அதெல்லாம் கிடையாது. பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் நான் இது என்னோட டைட்டில் இதெல்லாம் வந்து கிரிக்கெட்ல இல்ல, ஸ்போர்ட்ல சொல்றதுக்கு வழியே கிடையாது. பேஸ்ட் ஆன் கண்டிஷன் தான் ஆடணும். பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் நான் அதிரடியா ஆடுவேன்னு சொன்னா டெஸ்ட் மேட்ச்ல அதிரடியா ஆட முடியுமா? இல்ல ஒரு ரெயின் கட்டல்டு கேம் இல்ல ஒரு கிரீன் டாப்ல போய் நான் அதிரடியா ஆட முடியுமா? லூஸ்ன்னு நினைப்பாங்க நான் அப்படி போய் பேட்டை விட்டுட்டு இருந்தேன்னா. அதனால பேஸ்ட் ஆன் கண்டிஷன். இப்போ டெஸ்ட்ல கொடுத்தீங்கன்னா நான் ஒரு நாள் 2 நாள் ஃபுல்லா நின்று ஆடி 200 அடிக்கும்னு நினைப்பேன். ஓடியில கொடுத்தா நான் ரன்ன பால் 100 ஆஃப் 100 அடிக்குன்னு நினைப்பேன். T20 50 பால் 100 அடிக்குன்னு நினைப்பேன். ஸோ அந்த கண்டிஷன் என்ன கொடுக்குறீங்க, கொஸ்டின் என்னக்கோ அதுதான் ஆன்சர் எழுதணும். திரும்ப நான் அன்னைக்கு சொன்னதுதான், நான் எல்லா பாலும் அடிக்க போறேன், ஜென் போல்டு நான் அப்படிதான் விளாடுவேன் அப்படின்னா அவங்க ப்ரெஷர் கிரன்ச் சுச்சுவேஷன்ல கண்டிப்பா மாட்டிப்பாங்க, போன தடவை மாட்டின மாதிரி. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு விக்கெட் விழுதா அந்த இடத்துல வந்து ஒரு ரீக்ரூப் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் 150 160க்காக நான் ட்ரை பண்றேன்னு ஆடணும். நான் ஆடினா 250, இல்லைன்னா நான் கிவ் அப் பண்ணிடுவேன், அப்படியே நான் 80க்கு பொட்டலம் ஆயிடுவேன் அப்படின்னு அவங்க ஆடினாங்கன்னா நாக் அவுட்ஸ்ல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு டஃப் கொடுக்கறதுக்கு ஒரு பவுலர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதாவது அவங்க நினைச்சா ஆடி இருந்திருக்கலாம். 30 for 3 இருந்தது, அங்க இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணி இல்ல நம்ம பொறுமையா எடுத்துட்டு போலாம், ஒரு 170க்கு ஆடினாலே போதும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி வந்திருந்தாங்கன்னா அழகா ஆடி இருந்திருக்கலாம். இல்ல நான் அடிக்க போறேன் அடிக்க போறேன்னு சொல்லி வரிசையா விக்கெட்டை விட்டு
100க்கு பண்டில் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதுதான் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த அப்ரோச் எல்லாமே பாண்டிங் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து நல்ல ஒரு பிரெய்னியான கோச் அண்ட் கேப்டன். தே ஹாவ் டு இம்ப்ளை தி அப்ரோச் டு த யங்ஸ்டர்ஸ். ஸோ எல்லா கேமும் ஓகே, பட் அந்த அந்த இது இருக்கணும், அந்த ரிஸ்க் ஃப்ரீ ஷாட்ஸ் அண்ட் அந்த ஏரியல் ஷாட்ஸ்க்கு போகணும். பட் என்னன்னா உனக்கு ரன்னும் வரணும். விக்கெட்டை கொடுத்து தான் நான் பண்ணுவேன். இல்ல அன்னைக்கு இது மாதிரி பார்த்தியா, பிரப்சிம்ரன் பார்த்தியா, 2 பால் சார்ஜ் பண்ணாரு, புவி போடுறாரு. புவி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பைன், 2 பால் சார்ஜ் பண்ண 4 கிடைச்சிச்சு, அங்கேயும் கிடைச்சிச்சு இங்கேயும் கிடைச்சிருச்சு. திரும்ப என்ன பண்ணணும், அடுத்த பால் சிங்கிள் ஆட்டு போயிடணும். ஏன்னா நீ சார்ஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியுது. அப்ப நீ திரும்ப நான் சார்ஜ் பண்ணி அவுட் ஆகுற அப்பனும். அப்ப இது என்ன, இது என்னடா கேம் அவேர்னஸ் தான் உனக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதான் இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அவங்க எடுக்கணும்னா, இப்போ பிபிகேஎஸ் அப்படியே எட்டி பார்த்தா எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவன் சொன்ன மாதிரிதான், நான் என் இஷ்டம், இவன் பேசுறது நானும் கேட்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுன்னு சொல்லி ஆடினாங்க. அந்த தோத்துட்டு கிரைசிஸ் வந்ததுக்கப்புறம் பிரேக் அப்புறம் வந்தாங்க பாரு, இஷான் கிஷனோட அந்த இன்னிங்ஸ் லாங்கா கொண்டு போறது, நான் லாங்கா கொண்டு போறேன் நீங்க சைட்ல அடிங்கன்னு சொல்லிட்டு அதை மாத்திக்கிட்டாங்க. ஸோ இந்த மூமெண்ட்ல அவங்க மாத்திக்கிட்டாதான் வின் பண்ண முடியும். ஸோ ஐபிஎல் இஸ் அபவுட் டஃப் டீம்ஸ். நீ 10 டீமே டஃப் டீம் தான், ஒரு டீம் கூட உனக்கு மொக்கம்னு சொல்லவே முடியாது. ஸோ நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை அந்த கிரிட்டை எங்க நீங்க காமிக்கிறீங்க, அப்பதான் உங்களால சாம்பியன் ஆக முடியும். ஸோ நீங்க இந்த மாதிரி இன்ஸ்டிங்டிவா ஆடி ஷார்ட்டை பயங்கரமா ஆடி நான் வந்து இன்னோவேட்டிவா அடிப்பேன், திரும்பி அடிப்பேன், அந்த பக்கம் அடிப்பேன்னா நீங்க வந்து கேமை வின் பண்ணலாம். யூ கான்ட் வில் த சாம்பியன்ஷிப் பிகாஸ் அந்த ப்ரெஷரை நீங்க ஹேண்டில் பண்ணணும். நீங்க அந்த டைம்ல வந்து ஐயோ டபுள் மைண்டட் ஆகக்கூடாது. இந்த டைம் நான் ஷார்ட் போகவா வேணாமான்னு ஆகக்கூடாது. நான் ஷார்ட்டுக்கு போவேன்னா அவுட் ஆகு. அவுட் ஆனதுக்கு அப்புறம் அதோட பேக்கப் பிளான் என்ன, இவன் அவுட் ஆயிட்டானா நீ ஆடணும், நீ வந்து அடுத்த 5 ஓவர் 6 ஓவர் ஆடணும். அந்த மாதிரி அவங்க ஆடினா பெட்டரா இருக்கும். போன வாட்டி அவங்க 20 ஓவர் ஆடி இருந்தாலே பெட்டரா இருந்திருக்கும். அந்த 20 ஓவரே ஆடாம நாங்க வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஆப்போனண்ட அதான் கிவ் அப் பண்ணல மாப்ள. நான் ஆப்போனண்ட பிரஷர்ல போடுறேன், நாங்க பிரஷர்ல இல்ல, 5 விக்கெட் ஆனாலும் நாங்க அடிப்போம், நாங்க பிரஷர்ல இல்லைன்னு காமிக்கணும்னு காமிச்சு அண்ட் கிவ் அப் கம்ப்ளீட்லி. 7 விக்கெட் வந்ததுக்கு அப்புறமும் ஸ்டாயினிஸ் பண்றான் பிகாஸ் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரோக் வச்சு ஆட முடியாது, நான் ஏன்டா ஸ்ட்ரோக் வைக்கணும், டெஸ்ட் மேட்ச் பிளேயரான்னு சொல்லிட்டு. தட் ஷோஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ். ப்ராபபிலி ஸ்ரேயஸ் ஐயருக்கு அந்த மிடாஸ் டச் இருக்கு பிகாஸ் ஹி நோ ஹவு டு கைட் த டீம். அதுல வேணா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பட் எதிர்த்தாடுற வந்து மயில் சாமி சொல்ற மாதிரி தான், எதிர்த்தாடுறது மும்பைமா. அந்த அவங்க வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. நான் போன வீடியோலயே சொல்லிட்டு இருந்தேன், மும்பை வந்து இவ்வளோ ரொம்ப 5 வருஷம் ஆச்சு கப் அடிச்சு. அதனால ரொம்ப வந்து தே ஆர் ஹங்கிரி ஃபார் த ட்ராஃபி உண்மையை சொல்ல போனா. அதனால அவங்க ரொம்ப வெறியா வருவாங்க. அந்த அந்த தீ எப்படி தண்ணி ஊத்தி அணைக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஓகே. ஸோ பிவிகே சேர்ந்து பேசிட்டேன். எம்ஐ சைடில் தான், எம்ஐ வந்து அவங்களோட பேட்டிங் எல்லாமே அந்த ஒரு ஒரு ஆலிக்கிங் ஸ்டார்ட். ஜானி பேர்ஸ்டோ, ரேயான் ரிக்கில்டன் போனது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான். அவர் போனது வந்து நல்லதா போச்சு. ஜானி பேர்ஸ்டோ வந்து பட்டுச்சுன்னா அன்னைக்கு பட்டுச்சு பட்டுச்சு பார்த்துருப்பீங்க. படார் அங்கிட்டு இங்கிட்டு நாலா பக்கமும் சிதற விட்டாரு. அவர் ரோலே அதான், பவர் பிளேல நீ எனக்கு 50 ரன் அடிச்சு கொடுத்துட்டு போதும், நீ எனக்கு அப்புறம் அவுட் ஆயிக்கோ, எனக்கு நீ லாங் இன்னும் ஆட வேணாம். இன்னொரு பக்கம் ரோஹித்தும் சேர்ந்து ஆடினார்னா உனக்கு டபுள் போனஸ். அதுக்கப்புறம் ஸ்கை, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தர், இவங்க எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சிப்பின் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா அவங்க நல்ல போர்ட் ஸ்கோருக்கு போயிடுவாங்க. அண்ட் பவுலிங்குமே சூப்பராக பண்ணுறாங்க, ஃபீல்டிங் எல்லாமே பக்கவா இருக்கு. எம்ஐ நல்லா இது பண்றாங்க. பட் பிபிகே சைட்ல இருந்து இப்போ எம்ஐக்கு வந்து எம்ஐயை நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கேம் வந்து டீப்பா கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் பிச்சை அசஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ஒரு ஓவருக்கு 12 ரன் கால்குலேட்ல ஆட போறேன். ஸோ அந்த ஓவர்ல 12 ரன் வந்துருச்சா, ஹோல்ட் ஆன், கொஞ்சம் பொறுமையா ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு அடுத்த ஓவர் 12 ரன் போகணும். 6 பாலுமே நான் அடிக்க போறேன்னு போனாங்கன்னா ஆர்சிபி கோட்டை பண்டில் அவுட் ஆன மாதிரி பண்டில் அவுட் தான் ஆகணும். ஸோ அந்த 10 12 ரன் கிடைச்சிருச்சா ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீபி, ஒரு டவுன் த லெக் இல்லை ரொம்ப ஃப்ரீபி பால் கிடைச்சா அடி. எல்லா பால் நான் அடிக்க தான் போறேன் அப்படின்னா எங்கேயாவது ஒரு பால் மாட்டிப்பேன், ஒரு பால் விக்கெட் விழுந்துரும். விக்கெட் விழுந்துச்சுன்னா அடுத்த வரவனுக்கு ப்ரெஷர். 2 விக்கெட் விழுந்துச்சுன்னா அந்த பவர் பிளேவே ஆப்போசிட் பவுலிங் சைடு ஓன் பண்ணிடுவாங்க. பவர் பிளே நீ கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீ மேட்ச் என்னைக்கு உள்ள வருவ, உள்ளே வர மாட்டேன். குவாலிஃபயர் ஃபைனல்ஸ் எல்லாம் போயிட்டு 3 விக்கெட் 4 விக்கெட் பவர் பிளேல கொடுத்தீங்கன்னா அந்த டீம் மீண்டு வர வாய்ப்பே கிடையாது. திரும்ப இவங்க வந்து 150க்கும் ஆட போறது இல்லை, 240க்கு தான் ஆடுவாங்க. அப்புறம் திரும்ப ஒரு 90 100க்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால வந்து கேமை டீப்பா கொண்டு போகணும். அண்ட் அகமதாபாத்ல வந்து டாஸ் ஃபேக்டர் எப்படி இருக்கும்னு தெரியல. மேபி டியூ வருமா இல்ல அதோட பிட்ச் அனாலிசிஸ் வந்து நாளைக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். இல்ல பிச்சை பொறுத்துதான் மாப்பிள்ள. இப்போ வந்து நீ ஜூவா இருந்தாலுமே அவங்களுக்கு அட்வான்டேஜ் இல்ல, 10 ஓவருக்கு அப்புறம் பால் மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு. உனக்கு வந்து வென்யூ வந்து 200 ஸ்கோர் தான், ப்ராபபிலி ட்ரூ விக்கெட்டை தான் கிடைக்கும் உனக்கு. ரொம்ப வந்து ஸ்லோ டெட் விக்கெட் எல்லாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது அகமதாபாத்ல.
பிகாஸ் பிரேக் அப்புறம் வருது. லாஸ்டா நம்ம தானே ஆடணும் டே கேம். டே கேம்லயே உனக்கு நல்லா பட்டுது பால். ஸோ பால் வந்து நல்லா பேட்டுக்கு வரும். ஸோ பால் நல்லா பேட்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நல்லா முன்னாடி போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்விங்ல அவுட் ஆயிடுவீங்க. ஏன்னா எனக்கு ஷோரா தெரியுது கிறிஸ்க்கு அப்புறம் போலாம். ஏன்னா அவங்க என்ன ஸ்விங்கை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு பிரப் சிம்ரனும் பிரியான் சாரா ஒரு டிக் வச்சிருக்காங்க. முன்னாடி வந்தாலும் சொல்லிட்டு. பட் முன்னாடி வந்து ஆடுறப்போ அவங்க பாடி லைன்ல போட்டா ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. நீ நோட் பண்ணா தெரியும். நம்ம ஸ்விங்கை கட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஸ்விங்கை கட் பண்ணிடணும். நான் முன்னாடி வந்து அடிக்க போறேன் 2 பால் போடும். பட் 3வது பால்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலரு, ஒரு சைட் மெர்சல் டிராபிக் மாதிரி பவுலர்னா கொஞ்சம் வந்து ஃபுட் லென்த் வரும், அந்த மாதிரி அவங்க ஸ்லாட்ல வரும்னு பார்க்கலாம். பட் இங்க ஆடுறது யாரு? போல்ட், பும்ரா, இந்த மாதிரி பல ஆளுங்களை பார்த்தவங்க. அவங்க பாடியில போட்டு அவங்க கிராம்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை அவங்க லேர்ன் பண்ணிட்டு வரணும். அங்க இருக்க ஒரே எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர் டு கேரி ஃபார்வர்ட் இஸ் ஸ்ரேயஸ் ஐயர். சரி சரி. அவர் மேல பயங்கர ப்ரெஷர். அவர் வந்து இந்த டைம்ல ப்ரூவ் பண்ணி தான் என்ன சொல்றது, இவ்வளவு வாட்டி அவருக்கே ஒரு இன்னர் பேட்டில் போயிட்டு இருக்கும். ஏன்னா கேகே இழந்து வெளியே வந்துட்டாரு. இப்போ அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, கம்பீர் இருந்தால் தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆனா அவர் நிறைய கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு வித் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டிசிக்கும் சரி. ஸோ அகைன் இந்த இடத்துல கண்ட்ரிபியூட் பண்ணாதான் ஒன்ஸ் அகைன் அந்த வேர்ல்டுக்கு ப்ரூவ் பண்ண முடியும்னு அவருக்கே அவர் ப்ரூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவர் சாம்பியன் மைண்ட் செட் தான் பேசினார் டு பி ஹானஸ்ட். ஏன்னா நாங்க வந்து வார் தான் தோக்கல பேட்டில் தான் தோக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அந்த டீமை மேனேஜ் பண்றதா தட் பி a பிக் டாஸ்க் பண்ணி. கிறிஸ் சொல்றா. கம்பீர் கம்பீ கம்பீராலதான் ஜெயிச்சதுன்றத இப்ப அவரே ராங்குன்னு ப்ரூவ் பண்ணிடுவாரு. இங்கிலாந்து சீரீஸ் வருது, அதனால கம்பீரே அதை ராங்குன்னு ப்ரூவ் பண்ணு, அது அப்புறம் பிரச்சனை பேசுவோம். கிடையாது. இல்ல, ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு அவன் சொன்ன மாதிரி மிடாஸ் டச் அந்த இது இருக்கு. கொஞ்சம் என்னன்னா இங்க எப்படி இன்னைக்கு சாய் சுதர்சன் நேத்து ஆடினாரோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் ஆடணும். நான் ஆடுறேன் பரவாயில்ல, 35 பால் 50 அடிச்சாலும் பரவாயில்ல, 35 பால் 50 அடிச்சாலும் பரவாயில்ல. இன்னொரு சைடு அதை மேக்கப் பண்றதுக்கு வந்துட்டு எல்லாரும் பிரப்சிம்ரன், மேக்கப் பண்ண பிரியான் ஆள் சாரியா, இருக்காங்க. ஜாஸ் இங்கிலீஷ் அவங்கலாம் இருக்காங்க. அந்த ஒரு 10 பாலை மேக்கப் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. அதை நான் ஸ்டாயினிஸ்லாம் வந்துட்டு அதை 2 பால்ல மேக்கப் பண்ணிட்டு போயிடுவார் அந்த இதை. அதனால வந்துட்டு நீ ஸ்டாயினிஸை வந்துட்டு ஒரு 15வது ஓவர் வரைக்கும் வரவிடாம அப்படியே வச்சிருக்கணும். அது வரைக்கும் நீங்க ஒரு 15 ஓவர்ல 130 இருந்தா கூட அடுத்த 5 ஓவர்ல அழகா 70 ரன்ஸ் எடுத்துட்டு போக முடியும் ஸ்டாயினிஸால. அந்த இதை மட்டும் அவங்க கொண்டு வரணும், அவசரப்படாம இருக்கணும். அவங்க சொல்ல போனா அவங்க எல்லாருமே ஃபார்ம்ல தான் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து ஆடணும், அவ்வளவுதான். அதுதான் பிரச்சனை அவங்க. இல்லடா ஒரு ஸ்டாயினிஸ்க்கு ஒரு பயங்கரமான ரீச் இருக்கு மாப்ள. அவன் அந்த யார்கர் போறப்ப லோ ஃபுல் டாஸ் வரும்ல, அந்த லோ ஃபுல் டாஸோட கன்வெர்ட் பண்ணி தூக்கி கவுகார்னால அடிச்சிருவான். என்ன அந்த ஹல்க் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் ஸ்டாயினிஸ். போல்ட் பால்லாம் எண்ட்ல வந்துச்சுன்னா உனக்கு போல்ட் பால் அவங்களுக்கு டெத் ஓவர பார்த்தா பும்ரா தான். பும்ரா மட்டும் தான் இருக்காரு. அந்த போல்ட் சஹரை வச்சு மேனேஜ் தான் பண்றாங்க. தே டோன்ட் ஹேவ் ஸ்ட்ராங் கம்பேனியன் ஃபார் பும்ரா. அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிறப்போ ஸ்டாயினிஸ் இந்த மாதிரி இவன் சொல்ற மாதிரி 14 ஓவர்ல டிலே பண்ணி வந்தானா அவங்க மாட்டிப்பாங்க. ஸோ மும்பை வந்து தேல் ஹேவ் பிளான்ஸ், பட் பிளான்ஸ் பிரேக் பண்ணனா இந்த மாதிரி தான் பண்ணி. இன்னொன்னு, அஸ்வினி குமார் வந்துட்டு இன்னைக்கு அந்த ஒரு ஓவர் நடுவுல தப்பிச்சாரு, அதுல 3 ஃபுல் டாஸ் போச்சு. அந்த மாதிரிலாம் நீ ஸ்டாயினிஸ்க்கு போட்டானா அதுல கண்டிப்பா 2 6 அவர் கன்வெர்ட் பண்ணிடுவாரு. அந்த மாதிரி இதுதான். அதுக்கு வந்து ஸ்டாயினிஸை வந்து நீ கடைசி வரைக்கும் வர வைக்கணும், டிலே பண்ணணும், நிக்க வைக்கணும். அதுதான் வந்துட்டு கொஞ்சம் இதா இருக்கும். அதை அவன் கரெக்டா அப்ளை பண்ணாலே பஞ்சாபுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு தான் தோணுது. பார்ப்போம். எனக்கு யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு இதா இல்லை. பட் நான் பஞ்சாபுக்கு ஒரு புதுசா ஒரு கப் அடிப்பாங்க அப்படின்னா 2 டீம் பஞ்சாப் தான் போகணும். ஸோ நான் பஞ்சாபுக்கு ஒரு இது பாக்குறேன், பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே, பர்சன்டேஜ் சொல்லு. என்னோட பெர்சன்டேஜ் வந்துட்டு 55-45 பஞ்சாப். பரவாயில்ல, இப்பதான்டா 55 வந்திருக்கான். 60 இப்பதான் இறங்கி வந்திருக்கான். இல்லைன்னா 70-30, 80-20, 90-10 அது அந்த ஒரு மாதிரி தான். டீமுக்கு தான் அப்படி பண்ணணும். ஃபைனல் இல்ல எப்பவுமே அவன் அப்படிதான் பண்ணுவான். இந்த இடம் தான் கம்மியா கொடுத்துருக்கான். சரி, ஓகே, உன்னோட ப்ரெடிக்ஷன் சொல்லு. எனக்கு வந்து மும்பை ஸ்டேட்டிங் தட் த ஃபார்ம் ஆஃப் பெரியப்பா ரோஹித் சர்மா கரெக்டான டைம்ல பீக் ஆயிட்டாரு. ஏன்னா ரோஹித் சர்மாக்கு பால் பட்டுருச்சுன்னா அந்த ஃபார்முலா பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அகமதாபாத் வேற, ஸோ பழைய நினைவுகள்லாம் இருக்கும் ரோஹித் சர்மாக்கு. அதெல்லாம் வந்து அழிச்சு புதுசா ஒரு மெமரி கிரியேட் பண்ண தான் நடிப்பார். ப்ராப்ளி இப்பதான் ஆடுறாரு நினைக்கிறேன், நாட் ஷூரா தெரியல. ஸோ அவர் வந்து அந்த இடத்துல நல்லா அடிக்கணும்ன்றது ஒரு தாட்ஸ் எனக்கு. அது கோ ஃபார் மும்பை 52-48. 48 தான் கொடுக்குறேன் பஞ்சாப், பிகாஸ் தே ஆல்சோ ஹாவ் கேப்பபிலிட்டி டீம். அதனால தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவன் சொல்ற மாதிரி நியூ சாம்பியன் வந்தா அது வில் பி குட். பட் மும்பை ஆர் பிளேயிங் குட் கிரிக்கெட் அண்ட் தே ஷோன் வாட் பிராண்ட் தே ஆர். மும்பைக்கு சான்ஸ் இருக்கு 52. நானும் என்னோட எட்ஜை நான் மும்பைக்கு தான் கொடுக்க போறேன். ஏன்னா மும்பை வந்து ஒரு ஆல்ரவுண்டட் டீம். ஏன்னா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு லீடர்ஷிப் எல்லாத்துலயுமே வந்து உனக்கு ஒரு மாதிரி எல்லாமே வந்து ஆல் பேசஸ் கவர்டுங்கிற மாதிரி ஒரு டீம்.
பிபிகேஸ் ஆன் அதர் சைட் பேட்டிங் பவர் ஹவுஸ். பவுலிங் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா சஹல் இல்லாதது அங்க வந்து ஒரு ஸ்பின்லேயே பயங்கர வாய்டு ஒன்று தெரியுது. அண்ட் சஹல் வருவாரான்னு தெரியல. வர்றான்னு லாஸ்ட் டைமே சொன்னாங்க, பட் வரல. அது என்ன பண்ண மாட்டார். போறாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஆமா. ஸோ அதனால டெத்தில் வந்து போடுறதுக்கு ஆள் இல்லை என்ன கேட்டா. ஹர்ஷ்தீப் மட்டும்தான் இருக்காரு. ஜேமிசன் வந்து டெத்தில் எப்படி போடுவாருன்னு தெரியல. உமர் ஜாய் இவங்கெல்லாம் வச்சு நீ வந்து ஏதோ ஃபில்லிங் பவுலர்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து எப்படி அவங்க ஆட போறாங்கங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. வைஷாக் விஜயகுமார் தான் வருவார்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் அவரையும் வர விடாம பண்ணிட்டாங்க. அதனால எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நிறைய ஹோல்ஸ் இருக்கு. ஸோ பிபிகேஸ் அதெல்லாம் ஃபில் பண்ணுவாங்களா? ஒன் டைமென்ஷனல் பேட்டிங் மட்டுமே நம்பி போற மாதிரி இருக்கு. அந்த பேட்டிங்குமே எப்படின்னா அஹ், ஒரு கன்வென்ஷனலா டாப் இல்ல. ஆர்டர். டாப் ஒரு மாதிரி வந்தா மழை போனா இது அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு என் நாள் நல்லா நல்லா அடிச்சு ரன் வரும். இன்னைக்கு நாள் சொதப்பிடுச்சுன்னா அவள் தான் முடிஞ்சு பொட்டலம் பண்ணி வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி. பிளே ஹவர்ஸ் எல்லாம் நீ அந்த மாதிரி ஈஸியாலாம் எடுத்துக்கவே முடியாது. ஹை ப்ரெஷர் கேம். அண்ட் ரெண்டு அன்கேப் 7 6 அன்கேப் பிளேயர்ஸ் ஆடும்போது அவங்களுக்கு அந்த இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரெஷர் கேம் வந்து இந்தியன் கண்டிஜென்ஸுக்கே பயங்கர ப்ரெஷர் கொடுக்கும். பட் அந்த மாதிரி அன்கேப் பிளேயர்ஸ், ஜஸ்ட் ஒரு ரஞ்சி ஆடாத பிளேயர்ஸ், சையத் முஸ்டாக் அலி அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் இந்த மாதிரி டிராஃபி கூட ஆடாத ஒரு பிளேயர்ஸ், ஜஸ்ட் ஒரு டெல்லி லீக் இந்த மாதிரி ஒரு லீக்ல ஆடிட்டு இருந்த பிளேயர்ஸ் வந்து நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, சொல்றேன். அவங்களுக்கு வந்து இந்த இந்த ப்ரெஷர் மேடை கண்டிப்பா இருக்கும். வந்து இந்த எக்கச்சக்க ப்ரெஷரை கொடுக்கும். அவங்களால ஃப்ரீ ஃப்ளோ பேட்டை விட்டு ஆட முடியாது. அந்த ஒரு பதட்டம் இருக்கும். அந்த ஒரு அதனால அந்த பதட்டம் தான் பிரப்சிமரனை வந்து அந்த இது பண்ண தப்பு பண்ண வச்சுச்சு. ஸோ நீ நல்ல ஒரு பேட்டர்னா பாரு, யாரையும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பட் அதை பண்ண வைக்கிறது ஏன்னா ரன் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேக் ஆஃப் மைண்ட்ல இருந்து உன்னை புஷ் பண்றது அவங்கள தப்பு பண்ண வைக்குது. தப்பு பண்றது அந்த ஜென் கோல்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை. ஸோ அதை அவங்க எப்படி அதுதான் டேக்கிள் பண்றாங்க தான் பார்க்கணும். அவங்களுக்கு என்னன்னா, நம்ம இந்த ஸ்டேஜ்ல ப்ரூவ் பண்ணி ஆகணும், நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அர்ஜ் இருக்கு. சோ அந்த அந்த தாட் ப்ராசஸ்லயே அவங்க அவங்க கேமை வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து நம்ம யார், இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஜென் கோல்டு அண்ட் ஜென் கோல்டு. நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம வந்து கேமை டீப்பா கொண்டு போய் வின் பண்ணுவோன்றது நார்மலா நம்ம ப்ரீவியஸா ட்ரெடிஷனலா கிரிக்கெட் ஆடுறவங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் தோனி ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், ரோஹித் சர்மா எல்லாருமே அந்த மாதிரி. பட் இவங்க அப்படி கிடையாது. நீ என்ன போடுறது, நாங்க வந்து பிளேயரோட நேம் எல்லாம் பார்க்க மாட்டோம், கண்டிஷன் எல்லாம் பார்க்க மாட்டோம், நாங்க வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம் இங்கேன்னு சொல்லிட்டு அந்த அப்ரோச் எடுத்து அவங்க பேக் ஃபயர் எடுத்து. ஸோ அதை வந்து ஸ்டடி பண்ணி வரணும். நீ அது மாதிரி வந்து 2 3 கேம் ஜெயிக்கலாம், பட் யூ கான்ட் வின் டு சம் எக்ஸ்டென்ட். அது வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்றது என்னோட கருத்து. அதான் ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து யோசிச்சுட்டு வரணும். இப்ப நான் ஸ்ட்ராட்டஜிக்கா எப்படி அப்ளை பண்ண போறேன். நீ நான் வந்து பிளே ஆஃப்ல ஸ்கோர் பண்ணணுங்கிற அந்த ஆசை இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும், அந்த மோட்டிவேஷன் இருக்கணும். பட் நீ அதுக்கு என்ன பண்ண போற? நான் அந்த ஆப்போனண்ட் யாரு போட போறான் அவங்க மைண்டை விட எப்படி நான் பண்ண ஒரு போறேன்? ஸ்டெப் அகடா இருக்க போறேன். அந்த பிளான்ஸ், ப்ரிப்பரேஷன், பேக்கப் பிளான்ஸ் எல்லாத்தோட கீனா வரணும். இவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால ஒரு ஆல்ரவுண்டர் சைடா இருக்கிறதுனால நான் வந்து எம்ஐக்கு எட்ஜ் கொடுக்குறேன். ஜஸ்ட் ரொம்பலாம் இல்லை, 51-49 எம்ஐ ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது எனக்கு. ஓகே, அப்படி தமிழ் நம்ம தமிழ் ஃபேண்டசி. ஆமா, அப்படி கடையில நம்ம. கிடைக்காதது எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் இல்ல பஞ்சாப் கிட்ட. ஆமா. சரி, ஓகே, நம்ம அப்படியே ஃபேண்டசி போயிடலாம். கிரிஷ், உன்னோட இது சொல்ற ஃபேண்டசி. எனக்கு வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ஒமர் சாய். மும்பையில் வந்துட்டு திலக் வர்மா அண்ட் இவன் ஜானி ஷாண்ட்னர். ஷாண்ட்னர். சாண்ட். ஓகே, மாடி உன்னோட இது சொல்லு. ஏ பிளே ஆஃப் கேம் எனி டைம் போல்ட், ஆல்வேஸ் ரெடி ஃபார் ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு. போல்ட். இந்த பக்கம் வந்து மும்பைல வந்து கோ ஃபார் ஹர்திக் பாண்டியா. Hardik Pandya knows the condition very much. Familiar condition Hardik Pandya. Probably he'll prove with bat too. இந்த பக்கம் பஞ்சாப்ல வந்து I'll go for வதேரா. அவருக்கும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம். ஸோ ப்ராப்ளி ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக ஆடுவாரு. அண்ட் பவுலிங்ல வந்து பவுலிங் போல எனக்கு பவுலிங்ல ஹர்ஷ்தீப் தவிர வேற யாரும் இல்லை. ஹர்ஷ்தீப் நீ எடுத்துக்கோ, வழக்கமா நீ தான் எடுப்ப. ஸோ ஸ்டாயினிஸ் பெட். ஓகே, ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் சூரியகுமார் யாதவ். ஸோ சூரியகுமார் யாதவ் வந்து இது வந்து ஒரு ரெட் சாயில் விக்கெட். கன்ஃபார்ம் அந்த பவுன்ஸ் இருக்கும், போட்டு பின்னாடி கரண்டி ஷாட்லாம் அடிப்பாரு. சூரியகுமார் யாதவ் எழுத்துரு கேப்டனாக கூட நம்பி போடுங்க. பவுலிங்ல வந்து பும்ரா. பும்ரா வந்தாங்க சீட் கோட் தான். கண்டிப்பா இது வந்து நான் லாஸ்ட் வரைக்கும் போகும்னு நான் நம்புறேன். போனாலும் உனக்கு இயர்லியாவும் போட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தீபக் சேகர் அவ்வளவுதான், பாய் பாய் சொல்லியாச்சு, வரமாட்டார் இனிமே. ஸோ 2வது ஓவர் போடுறது நல்ல விஷயம். எனக்கு கேட்டா பும்ராவை நீங்க முதலே கொண்டு வந்துடணும். ஒரு 2 விக்கெட்லாம் எடுத்துட்டாங்கன்னா ஈஸியா மேட்ச் உள்ள போயிடுவாங்க. ஸோ பும்ரா உள்ளேயும் போடுவார், நடுவுலையும் போடுவார், கடைசிலையும் போடுவார். ஏதாவது விக்கெட் 2 விக்கெட் கண்டிப்பா விழுவும். அதனால பும்ரா.
அதே மாதிரி பிபிகே சைடு பார்த்தீங்கன்னா ஐ வில் கோ வித் ஜாஷ் இங்கிலீஷ். திரும்ப என் தலைவன் தான். ஏன்னா அந்த ஒரு மாதிரி பும்ராவை தவிர மற்றவங்க போடுற லென்த், லைன் அண்ட் லென்த் வந்து வாகா இருக்கும். அஸ்வினி குமாரோ சரி, போல்ட்டோ சரி, ஜாஷ் இங்கிலீஷ் வந்து சூப்பரா பிக் பண்ணி அடிப்பார் நல்லா. ஏன்னா லாஸ்ட் அந்த இதுலயே காமிச்சிருப்பார் எப்படி அடிக்கணும் அப்படிங்கறது. பும்ராவே நல்லா அடிச்சிருப்பார் ஜாஷ் இங்கிலீஷ். அதனால ஜாஷ் இங்கிலீஷை விடக்கூடாது, ஜாஷ் இங்கிலீஷை கண்டிப்பா எடுக்கணும். பவுலிங்ல வந்து ஐ வில் கோ வித் அர்ஷ்தீப். அர்ஷ்தீப் வந்து லோன் வேரியர் தான். அவரோட தனியா போட்டுன்னே இருக்காரு, கூட யாரும் இல்ல. அவரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அவருக்கு ஏதாவது விக்கெட் ஏதாவது விழுந்துச்சுன்னா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பெருசா வேற எந்த இதுவும் இல்லை. ஓகே, ஸோ நிறைய பேசிட்டோம். இதுதான் நம்மளோட ஃபேண்டசி. அண்ட் நானு மேடி நாங்க 2 பேரும் எம்ஐ கெட்ஜி கொடுத்துருக்கோம். கிறிஷ் வந்து சோலோவா பிபிகேஸ் கெட்ஜி நியூ கொடுத்துருக்காரு. சாம்பியன்ஷிப்காக பஞ்சாப் கொடுத்துருக்கான். ஆமா. ஸோ சண்டே நைட் பிளாக் பஸ்டர் சண்டேவா இருக்கும். அது முடிச்சோன்னே அப்படியே டியூஸ்டே வந்து இந்த தடவை ஃபைனல் வருது. எப்பவுமே டியூஸ்டேலாம் ஃபைனல் வராது. இந்த தடவை ஏன் டியூஸ்டே வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ சண்டேவே நமக்கு வந்து குவாலிஃபையரை ஆமா, குவாலிஃபையரை முடிச்சுட்டு ஒரு பிளாக் பஸ்டரோட ஆர்சிபியை களத்துல சந்திக்க போறது யாருங்கிற விடை வந்து நமக்கு சண்டே தெரியும். ஸோ அன்லஸ் அண்ட் அன்டில் வி கேன் வெயிட் அண்ட் லெட்ஸ் வாட்ச் தி பிளாக் பஸ்டர் ஃபைனல் அண்ட் தென் வி கேன் கம் பேக் ஃபார் எக்ஸைட்டிங் ரிவ்யூ, மேட்ச் ரிவ்யூ. அண்ட் ஆல்சோ ஃபைனலுக்கு வந்து ஒரு ரிவ்யூ இருக்கு. ஸோ அதுவுமே அடுத்தடுத்த எபிசோட்ல வரப்போகுது. ஸோ பெஸ்ட் டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்ட்டு பல செக்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட நிறைய இன்புட்ஸ் எல்லாமே வந்து வரப்போகுது. ஒரு லைவுமே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் முடிச்ச உடனே நிறைய பேர் வந்து நானும் ஜாயின் பண்ணலாமா உங்களோட லைவ்ல, சாரி உங்க வீடியோ எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் முன்னாடியே டைமிங் எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ ஃப்ரீயா அவைலபிளா உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து உங்க கொஸ்டினை கேளுங்க. வி கேன் ட்ரை டு ஆன்சர் இன் லைவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ பிளாக் பஸ்டர் சண்டே குவாலிஃபையரை முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். Unless and until we are signing off in the trios, VJ, Maddie, and Krish. Thank you and bye bye.